Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, ஆண்டவர் கொடுத்த இப்புதிய நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்நாள் முழுவதும் நாம் செய்ய இருக்கிற எல்லா பணிகளிலும் ஆண்டவர் உடனிருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்த இக்கல்வாரி பலியில் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இறையருள் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் தமது ஆற்றலால் அருள் வாழ்வுக்கானவும் கொடைகளை எம்முள் பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்த நன்மனதை அவர் எங்களுக்கு தந்து நாங்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்ற செய்வாராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதிசேயர் என்றும் மறு பகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதிசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதிசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினைச் சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஒரு ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என்று வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீத்தெறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வரச் சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடு இரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகிர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 16. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். 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 நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு பள்ளியில் ஆண்டு விழா நெருங்கி வந்து கொண்டிருந்தது. அந்த ஆண்டு விழாவிற்காக பல போட்டிகள் நடத்தப்பட்டது. பல மாணவர்கள் தனித்தனியாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். ஒருவர் நன்றாக பாடினார், இன்னொருவர் நன்றாக நடனம் ஆடினார், இன்னொருவர் பேச்சு போட்டியில் தம் திறமையை வெளிப்படுத்தினார். இவ்வாறு பல மாணவர்கள் தங்கள் திறமைகளை தனித்தனியாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆசிரியர் ஒருவர் அந்த மாணவர்களிடம் கூறினார், நீங்கள் தனித்தனியாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகிறீர்கள், நல்லதுதான். ஆனால் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படும் பொழுது கிடைக்கக்கூடிய வெற்றியானது மகத்துவமானது, அது மிக சிறந்தது என்று கூறினாராம். அன்றிலிருந்து அந்த மாணவர்கள் தங்கள் பள்ளியில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு செயல்படுத்தினார்கள். ஒரு நாள் அந்த பள்ளியானது மாநில அளவில் முதல் பரிசை வென்றது. காரணம்,
அந்த மாணவர்கள் எல்லாம் இணைந்து ஒன்றுபட்டு அந்த பள்ளியின் நிகழ்ச்சிக்காக தங்களுடைய நேரம் காலத்தை செலவிட்டார்கள். ஒன்றுபட்டு இணைந்து செயல்பட்டார்கள். ஆகவே அந்த பள்ளி ஒரு நாள் மாநில அளவிலேயே முதல் பரிசை வென்றது என்று பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தை வழிபாட்டில், குறிப்பாக நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு இந்த ஒரு மைய கருத்தை தான் நம் அனைவருக்கும் வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. அன்பிற்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம் உலகமயமாக்கலில் தன்னை உட்படுத்தி இருக்கிறது. குடும்பத்தில் பிரிவு, சமூகத்தில் பிளவு, நாடுகளிடையே போர், போட்டிகள், பொறாமைகள் என்று தனித்தனியாக ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் நம் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் நமக்கு ஆழமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற வாழ்க்கையின் நியதியை ஆண்டவர் இயேசு இன்று நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தொடக்க கால திரு அவையிலும் நாம் இதைதான் பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 44வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தார்கள், தங்கள் உடைமைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். தொடக்க கால திரு அவையில் எதுவும் தனியாக இல்லை, தனித்தனியாக அவர்கள் வாழவில்லை, மாறாக ஒன்றுபட்டு வாழ்ந்தார்கள், ஒரு மனதோடு வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய சுற்றுமடலான ஃப்ரெத்லி தூத்தி என்கிற அந்த சுற்றுமடலில், அதாவது அனைவரும் உடன் பிறந்தோர் என்கிற அந்த சுற்றுமடலில் திருத்தந்தை கூறுவார், உலகம் என்பது தனித்திருக்கக்கூடியது அல்ல, அது ஒருமித்து இருக்கக்கூடியது. எங்கே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதோ அந்த உலகம் மனித நேயத்தை இழக்கிறது என்று சொல்வார். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவும் அதே நிலையை தான் நம் அனைவருக்கும் உணர்த்துகிறார். ஒன்றாய் ஒருமித்து நாம் வாழும் பொழுது கடவுளின் அருளை, ஆசிரை நாம் நிறைவாக பெறுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் பின்னணியில் ஆண்டவர் நம் வாழ்வுக்காக வெளிப்படுத்துகிற செய்தியை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது நம் குடும்பத்தில் ஒற்றுமையோடு வாழ கற்றுக்கொள்வோம். பிளவுகள், பிணக்குகள் இருந்தாலும் கூட ஒருமித்து ஒன்றுபட்டு நாம் வாழும் பொழுது கடவுளின் பிரசன்னம் அந்த இடத்தில் நிறைந்திருக்கிறது. சமூகத்தில் ஒற்றுமையோடு நாம் வாழும் பொழுது சமூகம் வளர்கிறது, உலகமும் வளர்கிறது என்று பார்க்கிறோம். நாம் கொண்டாடக்கூடிய இந்த நற்கருணை கொண்டாட்டம் ஆண்டவர் இயேசுவுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த பலியை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சாதாரண பல கோதுமை மணிகள் ஒன்றாக இணைந்து ஒரு கோதுமை அப்பமாய் உருவாகிறது. அந்த ஒரே கோதுமை அப்பம்தான் கிறிஸ்துவின் உடலாக மாறுகிறது. ஆகவே பல கோதுமை மணிகள் இணைந்து ஒன்றுபட்டு ஒரு கோதுமை அப்பத்தை நமக்கு கொடுக்கிறது. அந்த கோதுமை அப்பத்தை தான் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கடவுள் இயேசுவின் திருவுடலாக அது மாறுகிறது என்று பார்க்கிறோம். பல திராட்சை கனிகள் இணைந்து பிழியப்பட்டு திராட்சை ரசமாய் மாறுகிறது. பல திராட்சை கனிகள் ஒன்றாய் இணைந்து வந்தால்தான் திராட்சை ரசம் நமக்கு கிடைக்கிறது. அந்த திராட்சை ரசம் இயேசுவின் திரு இரத்தமாய் திருப்பலியில் மாறுகிறது. ஆக நம்முடைய வாழ்வில் இந்த ஒன்றுபட்ட மனநிலையில் ஒருமித்து நாம் வாழும் பொழுது கடவுளின் அருளை, ஆசிரை நாம் நிறைவாக பெறுகிறோம். இன்று உயிர்த்த ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார், நீங்கள் பிரிவை விரும்புகிறீர்களா அல்லது உயிர்ப்பின், உன்னதத்தின் ஒற்றுமையை விரும்புகிறீர்களா? இன்றைய நாளில் நாம் ஜெபிப்போம். உயிர்த்த இயேசுவே, விண்ணேற்றமடைந்த இயேசுவே, எங்களுடைய வாழ்வில் பிரிவுகளை களைந்து ஒற்றுமையில் ஒருமித்து வாழ வேண்டிய அருள் வரங்களை எங்களுக்கு நிறைவாய் தாரும் என்று நாம் தொடர்ந்து ஜெபித்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன்.
எரியா விளக்கு ஏனை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். நுண்ணொளி துளங்க தன்னை வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தரும் உன்னதமான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதித்திலும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் பாதுகாப்பாகவும் நிலமளிக்கும் அருமருந்தாகவும் இருக்க அருள் புரியும். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேரை பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட மறை நிகழ்வுகள் தங்கள் படிப்பினையால் நல்லறிவையும் திருவுணவால் புத்துயிரையும் எங்களுக்கு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் அருள் கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவில் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கண்
கண்டும் களித்தீர்ந்தோம். எங்கள் தாயே மாமரியே, நலம் கொண்டோர் நிறைவானோம். வேளாங்கண்ணியிலே உமை கண்டும் களித்தீர்ந்தோம். எங்கள் தாயே மாமரியே, நலம் கொண்டோர் நிறைவானோம். வேளாங்கண்ணியிலே அருள் நிறை மரியே நீ வாழ்க, வரும் நிறை தாயே நீ வாழ்க, தரணியின் தஞ்சமே வாழ்க, நீ வாழ்க வாழ்கவே. உமை கண்டும் களித்தீர்ந்தோம். எங்கள் தாயே மாமரியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.